ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் செய்கிறதுக்கு நமக்கு இதுக்கு பேப்பர் தேவை, இல்லை கப் கேக் டின்னு தேவை அப்படின்றதுலாம் எதுவுமே அவசியம் இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற குட்டி பவுலை வச்சு ரொம்பவே ஈஸியாக நல்லா சாஃப்டான டேஸ்டியான கப் கேக் தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கிட்டதாக ஆகும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பொருட்களும் கம்மி தான். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரை கப் அளவு தயிர் அல்லது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷரிங் எடுக்கிறீங்களோ, இப்போ ஒரு கப் மைதானா அரை கப் தயிர் இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் மைதாவுக்கு அரை கப் அளவு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் தான் இன்றைக்கி மெஷரிங் எடுக்க போகிறேன், அதனால் அரை கப் சக்கரை எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் மைதா மாவுக்கு அரை கிளாஸ் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு மெஷரிங் கப்பு அப்படின்றதுலாம் எதுவுமே தேவையில்லைங்க. எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆனால் எல்லா பொருட்களையும் ஒரே பவுலில் அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி எசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரில் கூட செய்யலாம், அதாவது விஸ்கில் கூட செய்யலாம், இல்லைனா பீட்டர் வச்சு கூட செய்யலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரில் செய்கிறேன். இதை ஒரு 3 நிமிஷமாவது அடிச்சுக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது மாதிரி நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் கையால் கூட செய்யலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்குங்க. மற்றபடி நம்ம கையாலேயே இதை செய்யலாம். உங்களுக்கு இது முட்டை சேர்க்கல அப்படின்னா நீங்கள் தயிர் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறீங்கன்னா அதை ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. சும்மா ஹேண்ட் மிக்சரில், அதாவது விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதோட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அதே கப்பில் அரை கப் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கப் மைதா மாவு எடுக்கிறீங்கன்னா அரை கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மெஷரிங் நான் தனித்தனியாக சொல்லும்போது குழப்பறாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா எலக்ட்ரிக் பீட்டரில் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதோட ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு சலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் சலிச்சிட்டு சேர்க்கும் போது தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுக்கிற மெஷரிங்கில் ஒரு 4 கப் கேக் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மெஷரிங்கை மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு கப் மைதாவுக்கு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்ல, பவுடர் மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ இதோட வெனிலா கேக்குக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதாக ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் பால் பவுடர் சேர்க்கும்போது நமக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேக்கு, அதனால தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கட்டி எதுவும் இல்லாத நல்லா பவுடராக சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சலிக்காமல் கூட செய்யலாம். சலிக்காமல் சேர்த்தோன்னா அங்கங்கே கட்டி இருந்துச்சுன்னா நமக்கு கேக் சாஃப்டாக இருக்காது. அதனால தான் நம்ம சலிச்சிட்டு சேர்க்குறோம். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இதை ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு கரண்டி, ஏதாவது ஒரு ஸ்பூன் கூட வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. அந்த முட்டையோடு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவு டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி தாங்க எடுத்துருக்கேன். நார்மல் வாட்டர் தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக 1/4 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்ததுனா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆனால் 1/4 கப் நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுக்கு டின்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஒரு குட்டி பவுல் இருந்தால் போதும். இப்போ பவுல் எடுத்துக்கலாம். நான் இங்கே குட்டியாக 4 பவுல் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இருக்கும்போது நமக்கு கப் கேக் சைஸ்க்கு இருக்கும். நான் இங்கே பெருசாக கூட எடுத்துக்கலாம், இல்லை இதே சைஸில் இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். நமக்கு அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
இப்போ இதில் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்காக பட்டர் பேப்பர் வச்சுக்கலாங்க. நான் பட்டர் பேப்பரை இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த டின்னில், அதாவது அந்த பவுலில் வைக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த பவுலுக்கு மேலே இந்த மாதிரி பட்டர் பேப்பரை வச்சுட்டு ஒரு கிளாஸ் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அந்த பவுல் ஷேப்புக்கு அந்த பட்டர் பேப்பர் போய் நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் பட்டர் பேப்பர் அதாவது ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை உங்களுக்கு கீயும் அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீ க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் அந்த பட்டர் பேப்பர் கீழே அந்த பவுல்லையும் நல்லா கீ க்ரீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து ஆடாத நல்லா ஒட்டிக்கும். அப்போ நமக்கு வந்து நல்லா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே பவுலில் வந்து நல்லா கீ வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே அந்த பட்டர் பேப்பர்லேயும் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோம். அதை வச்சுட்டு அந்த கிளாஸை வச்சுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. நம்மளோட பட்டர் பேப்பர் வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குன்றதுனால கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட கப் கேக் செய்கிறதுக்கு கப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இதே போல் எல்லா கப்பையும் வந்து நம்ம பவுலையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கப் கேக் பவுல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. அதாவது நம்ம பவுலில் வந்து 3/4 கப் அளவு தான் இருக்கணும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அதுக்கு மேலே சேர்த்தோன்னா ரொம்ப பொங்கி வழிஞ்சு வந்துடும். அதனால் 3/4 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2-3 டைம் தட்டிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ இதே போல் நம்ம எல்லா பவுலையும் கேக் பேட்டர் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லா பவுலையும் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு 4 பவுல் கிட்ட வந்ததுங்க கரெக்டாக அந்த மெஷரிங் அளவு. இப்போ இங்கே ஒரு கடாயில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அந்த கடாயை ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இல்லைனா ஒரு பிளேட் வச்சு இதை ஒரு மூடி போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உப்பு போடலை, நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணிக்கலாம். கீழே ஒரு லேயர். இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பேக்கிங் டின் வச்சுக்கிறேங்க நான். உங்கள்கிட்ட பேக்கிங் டின் இல்லைன்னா ஏதாவது பிளேட் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட பவுல் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் வைக்கும்போது பவுல் வந்து கீழே விழாத இருக்கும், அதனால் நான் ஒரு டின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங், அதாவது கேக் பவுலை வந்து வச்சுக்கலாங்க. நீங்கள் பேக்கிங் டின்னு தான் யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க, பிளேட் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பவுலையும் வச்சுட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் எல்லாம் நல்லா வெந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம 3/4 கப்பு தான் வச்சோம், அதுவே நல்லா பொங்கியிருக்கு. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்க இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். கத்தியில் எதுவும் ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட கேக் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து கேக்கை எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம், இந்த பவுலெல்லாம் தனியாக. இப்போ இந்த கேக் எல்லாத்தையும் பவுல்லேருந்து தனியாக எடுத்துடலாங்க. இப்போ பட்டர் பேப்பர் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. நமக்கு பட்டர் பேப்பர் வந்து ஈஸியாக எடுக்க நல்லா வரும். ஸோ அந்த பட்டர் பேப்பர் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா எடுத்தாச்சு. நம்ம கேக் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கீழே நம்ம கப் கேக் எப்படி வாங்குமோ அந்த மாதிரி கீழே நல்லா லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அழுத்தி காட்டும் போதே தெரியும், நல்லா அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப அழுத்தினா உடஞ்சிரும் போல் அந்தளவு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கப் கேக் பேப்பர் எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே போல் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதே போல் தான் இருக்கும், இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நமக்கு. பாருங்கள், நம்மளோட கேக் வந்து நல்லா ஒட்டாத அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை அந்த பேப்பரோட கூட வச்சு கொடுத்துக்கலாம். இது எது மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ உங்களுக்கு அழுத்தி காட்டுற பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சி அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது கப் கேக் வந்து நமக்கு. இதுக்காக நம்ம வந்து எக்ஸ்பென்சிவாக போட்டு டின்னு பேப்பர் இதெல்லாம் வாங்கணுன்றதே எதுவுமே இல்லைங்க. ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். இதே போல் எல்லா பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ எல்லா கேக்லேயும் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதே பவுல்லேயே வச்சுருக்கேன். இதில் டெக்கரேட்டிவ்க்காக விப்பிங் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நல்லா டிசைனாக இருக்கும் அப்படின்றனால. இதில் நீங்கள் வேண்டான்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை விப்பிங் க்ரீம் வச்சு கூட சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விப்பிங் க்ரீம் நான் ரெடி பண்ணதான் உங்களுக்கு நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே போல் நம்ம எல்லா கப் கேக்லேயும் வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி தனியாக கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பவுல்லையே கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இந்த பேப்பரோட கூட வச்சுக்கலாம், இல்லை இல்லாமல் கூட சாப்பிட்லாம். மேலே வந்து ஏதாவது சாக்லேட் துருவி விட்டுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேட்டுக்காக கொஞ்சம் கலர் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க. இது வந்து நமக்கு பார்க்க வந்து நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கப் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஈஸியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.